வணக்கம். மற்றொரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். பல விடயங்கள் இலங்கையில் அரசியலை மையப்படுத்தி சூடுபிடித்து நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மே 18 முள்ளிவாய்க்கால் நாள் இடம்பெற்று அந்த நினைவு நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து 5 நாட்களை கடந்துவிட்டது. இருப்பினும் இந்த 18 தமிழர் தாயக பகுதியில் இடம்பெற்ற இன படுகொலை சார்ந்த அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளுடைய நகர்வு, அதேபோன்று 19ஆம் தேதி வெற்றி விழா கொண்டாடிய ஒரு நிகழ்வு, இந்த 2 சம்பவங்கள் சார்ந்தும் பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக தமிழர் தாயக பகுதியில் இன அழிப்பு என்பது இடம்பெறவில்லை என்கின்ற கருத்தாடல்கள் அதிகமாக சமூக வலைத்தளத்திலும் சரி செய்திகளிலும் சரி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல பேர் சொல்லுவதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் அமைச்சர் விஜித கேரத் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்து பல்வேறுபட்ட ஒரு உற்றுநோக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜித கேரத் இப்படி சொல்லுகிறார் என்றால் அதனுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியை இன்று உண்டு பண்ணி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி ஏன் இவ்வாறு தங்களுடைய நகர்வுகளை நகர்த்துகின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் தற்பொழுது தமிழர் தாயக பகுதியில் மே 18ஆம் தேதி என்பது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது இப்படி இருக்க, இலங்கையில் இன அழிப்பு என்ற சொற்களை பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருப்பது என்பது பல்வேறு செய்திகளை சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. முதலில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதனை மூடி மறைக்க இப்படி சட்டம் பாயும் என்கின்ற அரசின் ஒப்புதல் வாக்கு மூலமாக அமைகின்ற அதேவேளை இலங்கையில் தமிழர்கள் தமக்கு நடக்கும் ஒடுக்குமுறைகளை கூட பேச முடியாத மிகப்பெரிய அடக்குமுறையில் வாழ்கின்றார்கள் என்பதையும், அதாவது எப்படியான இன அழிப்புக்குள் வாழ்கின்றார்கள் என்பதையும் அமைச்சர் விஜித கேரத்தின் இந்த நிலைப்பாடு தெளிவுபடுத்த இருக்குது. ராஜபக்சர்களை விஞ்சியிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ராஜபக்சர்களை விஞ்சியவர்களாக ஜேவிபியினர் செயற்படுகின்றனர் என்பதையும் இந்த நிலைப்பாடும் கருத்தும் திட்டத்தெளிவாக காட்டுகின்றது. விஜித கேரத் தனது கருத்தின் மூலம் கோட்டாபய ராஜபக்சவின் பாதையில் பயணிக்கின்றார் என மனித உரிமை செயற்பாட்டாளர் மரிசா டிஎஸ் விஜித கேரத் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை இடம்பெறுகின்றது என்பதை கடுமையாக மறுப்பதுடன் கோட்டாபய தெரிவித்த அந்த எங்கள் படையினர் மனிதாபிமான யுத்தத்திலேயே ஈடுபட்டனர், சிறுவர்களையும் முதிய பெண்களையும் நீரேறி ஊடாக சுமந்து சென்றனர், பொதுமக்கள் எவரும் கொல்லப்படவில்லை என்பதை பின்பற்றுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ராஜபக்சவை தூண்டியமைக்காகவும் இறுதி யுத்தத்தில் கடும் ஆர்ட்லரி தாக்குதல்களை மேற்கொண்டு முடித்து விடுமாறும் தூண்டியதுக்காகவும் தமிழர்களின் கால்களில் விழுந்து தங்களை மன்னிப்பு கோருவதற்கு பதில், அதாவது இனப்படுகொலை இடம்பெற்றதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் தேசிய மக்கள் சக்தி பொதுமக்கள் கொல்லப்படவில்லை என கண்மூடித்தனமாக மறுக்குது என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் மரிஷா டிஎஸ் கூறியிருக்கிறார். இதுவேளை கலாநிதி தயான்ஜியா திலக சொல்லுகிறார், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை போன்று நாட்டில் தேசிய பிரச்சனை ஒன்று இல்லை என்ற நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் பயணிக்கின்றார் என்று அண்மையில் கூறியிருப்பதும், ராஜபக்சர்களின் நூதன பேரினவாத உருமாற்றங்களாக ஜேவிபியினர் உள்ளனர் என்பதும் புலனாகின்றது என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். சிங்கள ஆயுத போராட்ட தரப்பான ஜேவிபியை தோற்கடித்த ஸ்ரீலங்கா அரசு ஏன் வெற்றி தினமாக கொண்டாடவில்லை என்று நிரோமி துஷன் என்ற சமூக வலைத்தள பதிவாளர் எழுப்பிய அந்த கேள்விகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிகுந்த நியாயம் மிக்கது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு போரின் இறுதியில் உண்மையில் இந்த சுதந்திரம் கிடைத்தது என்று இலங்கையில் ஆட்சியாளர்கள் கூறுகிறார்கள். கடந்த காலம் முழுவதும் தமிழர்களுக்கு எதிராக போர் வெற்றி நினைவு நாள் வருடம் தோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது. சிங்கள ஆயுத போராட்ட தரப்பான ஜேவிபியை தோற்கடிப்பதற்காக இது போன்ற வெற்றி தினத்தை அரசு கொண்டாடுவதில்லை. ஆனால் தமிழர்களை தோற்கடித்த தினத்தை மாத்திரம் ஸ்ரீலங்கா அரசு வெற்றி தினமாக சுதந்திரமாக கொண்டாடுகின்றது. வடக்கில் மே 18 அன்று முள்ளிவாய்க்காலில் திரண்டிருந்த மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார்கள். மக்களின் கண்ணீரில் முள்ளிவாய்க்கால் திடல் நனைந்து இனப்படுகொலை நடக்கவில்லை என்று இந்த அரசு சொல்லுகிறது. உலகமே உனக்கு கண் இல்லையா? இங்கு மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டது இனப்படுகொலை இல்லையா என ஈழ தாயுறுத்தி முள்ளிவாய்க்காலில் மண்டியிட்டு கத்தி ஓலமிட்டுகின்ற வேளையில அங்கிருந்தவர்கள்ட்ட இதயங்கள் எல்லாம் நெருப்பாய் கொதிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மே 18 என்ற அந்த நாளில் குடும்பமாக போரில் கொல்லப்பட்டவர்களையும் குழந்தைகளை இழந்த தாய்மார்களையும் தாய் தந்தையர்களை இழந்த பிள்ளைகள் என்று இளைஞர்களையும் முள்ளிவாய்க்காலில் திரண்டு அஞ்சலி செலுத்துகிறார்கள்.
அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்ல சில சிங்கள இளைஞர்களும் கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு வந்து சென்ற சிங்கள இளைஞர்களில் ஒருவர் அந்த முள்ளிவாய்க்காலை ஒரு புண்ணிய பூமி என்று தெற்கில உள்ளோர் வடக்குக்கு செல்ல மே 18ஆம் தேதிய சுரந்த நாள் என்றும் அந்த பதிவிட்டு இருக்கக்கூடியமை ஈழத்தமிழர்களை நெகிழச் செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபுறத்தில் இலங்கை அரசு பற்றிய அளவில் போர் வெற்றி நினைவு தினத்தை கொண்டாடி இருக்குது. ஒரு போர் இலங்கையின் வடக்கு கிழக்கில் இன அழிப்பின் துயரமாக நினைவு கொள்ளப்படுகின்ற நிலையில தென்னிலங்கையில் போர் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகின்ற வரையில் இந்த நாடு இரண்டு பட்ட இறக்கம். அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் கனடா இனப்படுகொலை நினைவு தூவி பற்றிய பதிவுகளின் கீழ் சிங்கள பேரினவாதிகள் எடுக்கின்ற இந்த பின்னூட்டல்கள் அருவருக்கத்தக்கவையாக இருக்கின்றன. இந்த தீவுல உள்ள பேரினவாதத்தின் கொடூர முகத்தை காட்டுகின்றன. இத்தகைய பேரினவாதிகளுடன் தமிழ் மக்கள் இணைந்து எப்படி வாழ்வது என்ற கேள்விகள் தற்பொழுது எழும்புகின்றது. பன்னாட்டு விசாரணை ஏன் அச்சம் என்ற கேள்வி இருக்கிறது. இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று இலங்கை அரசு கூறினால் சிங்கள பேரினவாதிகள் இப்படித்தான் செயற்படுவார்கள். ஆனால் போரில் ஈழ மக்கள் எவரும் கொல்லப்படவில்லை என்று இலங்கை அரசு கடந்த காலத்தில் கூறி வந்த நிலையில தான் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை கனடா இன்று ஏற்றுக்கொள்கின்றது. மேலும் சில நாடுகளில் உள்ள அரசியல் தலைவர்கள் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து பேசவும் கரிசனை கொள்ளவும் தொடங்கி இருக்கிறார்கள். இலங்கை அரசின் இனப்படுகொலை குறித்த மறுப்பும் சிங்கள பேரினவாதிகளின் இத்தகைய அணுகுமுறைகளும் உலகில் இன்னும் பல நாடுகளை இனப்படுகொலை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு தள்ளச் செய்யும் என்கின்ற விடயத்தை இங்கு நாம் பதிவு செய்யக்கூடியதாக இருக்குது. இனப்படுகொலை என்று சொன்னாலே சட்ட நடவடிக்கை என்று சொல்லுகின்ற ஸ்ரீலங்கா அரசு முதலில் பன்னாட்டு விசாரணைக்கு இணங்கி இனப்படுகொலை நடக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். இனப்படுகொலை நடக்கவில்லை என்றால் ஏன் இலங்கை அரசு விசாரணைக்கு அஞ்சுகின்றது என்ற கேள்வி தற்போது இருக்குது. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை வடக்கு கிழக்கு மக்கள் ஒரே குரல்ல சொல்லி வருகிறார்கள். இந்த குரல் இன்று வடக்கு கிழக்கை தாண்டி தமிழ்நாட்டிலும் உலக நாடுகளிலும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதரவு குரல்கள் எழும்புகின்றது. அநீதியான வகையில் போர் அறமற்ற வகையில் ஈழத்தமிழ் மக்கள் மீது நடந்த இன அழிப்புக்கு அதாவது பேரிழப்புக்கு நீதி வேண்டும் என்ற ஈழத்தமிழினத்தின் பெருந்தாகம் நிச்சயம் அதிர்வை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஜித கேரத் சொல்லியிருக்கின்ற கருத்தினுடைய நகர்வு இல்லாட்டி அவர் சொல்லியிருக்கின்ற அந்த வார்த்தையினுடைய நகர்வு என்பது சர்வதேசத்தில் பல உற்றுநோக்கல்களை உண்டு பண்ணியிருக்கிறது. இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.